ஒருவேளை சீமான் காரைக்குடியில் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போனாங்கன்னா அடுத்த விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? விஜயகாந்த் வந்துட்டு நீங்க நாக்கப்பட்டதுக்கு காரணம் வேற. இந்த விஜயகாந்த் மாதிரி சீமான் சட்டசபை காரசாரமா வாதங்களை முன்வைப்பாரு. ஆனா என்னன்னா நீங்க சட்டமன்றம் வந்துட்டு அப்படிலாம் போயிட்டு சடார்னு போயிட்டு நீங்க நிறைய பேசுறதுலாம் வாய்ப்புலாம் கொடுத்துட மாட்டாங்க. கேள்வி நேரம் ஒன்று சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் சீமான் கிட வெட்டுவார் கேப்ல. கேள்வி நேரம் அதான் 30 வயசு எங்க சொல்றீங்களா? அதுல 2 கேட்டகரி இருக்கு. ஒன்று மெச்சூரிட்டியான ஓட்டு, அன்மெச்சூரிட்டி ஓட்டு. அன்மெச்சூரிட்டி ஓட்டு தாவேக்கா, மெச்சூரிட்டி இளைஞரோட ஓட்டு கருத்தியலோடு கொள்கையோடு விவரம் தெரிந்தவர்கள் அல்லது அரசியல் என்னன்னு தெரிந்தவர்கள் மெச்சூரிட்டியானவர்கள் யோசிக்க சீமான வணக்கம் தமிழரசன். வணக்கம் பிரதர். ஒவ்வொரு வாரமாக ஒவ்வொரு தொகுதியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம இந்த முறை நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிடக்கூடிய காரைக்குடியோட தொகுதி நிலவரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு, அதிமுக ஜெயிச்சிருக்கு, அமமுக கடந்த தேர்தலில் போட்டியிடும் பொழுது அதிக வாக்குகள் வாங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது சீமான் போட்டியிடுறதுனால காரைக்குடி வந்து ஒரு ஸ்டார் வேட்பாளர் தொகுதியாக பார்க்கப்படுது. சீமானை பொறுத்த வரைக்கும் காரைக்குடியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதான் முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி காரைக்குடி வந்துட்டு ஒரு ஸ்டார் தொகுதி அப்படிங்கிற அந்தஸ்தை பெற்றிருக்கு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்துட்டு ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்துட்டு அங்கே போட்டிடுறாரு. அந்த கட்சி தலைவர் ஒன்றும் ஒரு லெட்டர்பேட் கட்சியோ இல்லை வந்துட்டு ஒரு சின்ன கட்சியினுடைய தலைவரோ கிடையாது. ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன கட்சியாக தொடங்கி படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு அங்கீகாரம் பெற்றிருக்கிறாங்க. அதாவது மாநில கட்சி அப்படிங்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய கட்சியாகவும் மூன்றாவது பெரிய கட்சியாகவும் தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் வந்து அந்த தொகுதியில் போட்டி போடுறதால ஸ்டார் அந்தஸ்து பெற்றிருக்கு அந்த தொகுதி அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. நீங்கள் அதனால தான் ஆரம்பத்திலே கேட்டீங்க சீமானவர்கள் போட்டி போடுறாரு அப்படிங்கிறது. இப்போ என்னன்னாக்கா அங்கே வந்து வேறு யாரெல்லாம் போட்டி போடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ரெட்டால போட்டி போடலாங்க, உதயசூரியனும் போட்டி போடல. அப்போ அங்கே தான் ஹைலைட்டாக மாறுது அந்த தொகுதி அப்படின்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான சின்னம் கடந்த கிட்டத்தட்ட 60 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் தலையீட்டை தீர்மானித்து கொண்டிருக்கக்கூடிய இருபெரும் சின்னங்கள் எதுனாக்கா ஒன்று உதயசூரியன், இன்னொன்று இரட்டைக்கடை அப்படிங்கிறது தான். இப்போ அது ரெண்டுமே அங்கே போட்டி போடல. ஆனால் சீமான் போட்டி போடுறாரு, விவசாய சின்னத்தில் போட்டி போடுறாரு. அப்போ இந்த திமுக கூட்டணியிலையும் சரி அதிமுக கூட்டணியிலையும் சரி கூட்டணி கட்சிகளுக்கு அதை ஒதுக்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அப்போ அந்த அடிப்படையில் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருவேளை திமுகவுக்கோ இல்லை அதிமுகவுக்கோ அங்கே சீட்டு கொடுக்கப்பட்டு அதாவது அவங்களே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த தொகுதியை அப்படின்னாக்கா மேபி வந்துட்டு அது முற்றிலுமாக சீமானுடைய வாய்ப்பை வந்துட்டு பறிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சிம்பிளினுடைய வலிமை, ரெண்டாவது அந்த கட்சிக்கு இருக்கக்கூடிய பேஸ், இதெல்லாம் சேர்ந்து வந்துட்டு அங்கே ஒரு வேலை பார்த்துருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குனதுக்கு பிறகாக சீமானுக்கு ஓரளவுக்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய எண்ணமாக இருக்குது. 4 பேர் போட்டிக்கிறாங்க. நம்ம சொன்ன மாதிரி ஒன்று அமமுக, அதிமுக கூட்டணியில் குக்கர் சின்னம், சிட்டிங் எம்எல்ஏ காங்கிரஸினுடைய மாங்குடி தான் அங்கே திரும்பவும் களமிறக்கப்பட்டிருக்காரு. அப்போ காங்கிரஸ், அமமுக, நாம் தமிழர், இன்னொரு பக்கம் தாவேக்கா. அப்போ அமமுக வேட்பாளர் அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேர்போக்கி பாண்டி கடந்த தேர்தலில் ஒரு கணிசமான வாக்குகளை பெற்றிருக்காரு. கிட்டத்தட்ட தனிச்சிருந்தே 45,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதுக்கு காரணம் டிடிவி அந்த கட்சியை தொடங்கினதுலேருந்தே அந்த சமூக பலம் அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கு பெரிய அளவுக்கு உதவி இருக்குது. அந்த குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க வந்துட்டு அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, முக்குளத்தோர் சமூகத்தை சார்ந்தவங்க. அப்போ அதை வந்துட்டு கன்சீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிகுந்தவராக தேர்போக்கி பாண்டி இருந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அமமுகவில் வேட்பாளராக இருக்கக்கூடியவர். கடந்த முறை அவர் தான் போட்டிட்டாரு, இப்பயும் அவர் தான் வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. என்னன்னா இந்த சமூக பலம் இதெல்லாம் தாண்டி அந்த கேண்டிடேட்னுடைய ஃபேஸ் இருக்குல்ல, அந்த ஃபேஸ்க்கு ஒரு வேல்யூ இருக்குல்ல, அது வந்துட்டு நிறைய வாக்குகளை கொண்டு வரும். அப்போ அவர் பலமான கேண்டிடேட்டாக தெரிறாப்புல. இன்னொரு பக்கம் மாங்குடி அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கிறதால கார்த்திக் சிதம்பரம் அவருடைய சொந்த ஊர், சிதம்பரத்துடைய சொந்த ஊர், அவங்களுக்கு ஓரளவுக்கு செல்வாக்கு இருக்குது. அப்போ காங்கிரஸினுடைய மிக முக்கியமான பாக்கெட்ஸ் அது ஒரு பாக்கெட்டாக அவங்க பார்க்குறாங்க. காங்கிரஸ் ஒட்டுமொத்தமாக காணாமல் போயிடுச்சு, இருந்தாலும் கூட காங்கிரஸ் வந்துட்டு அங்கொன்றும் இங்கொன்றுமா இருக்குது வலிமையாக அப்படின்னாக்கா சில இடங்களை சொல்லலாம். அது வந்துட்டு காரைக்குடியை சொல்லலாம், அதே போல் கன்னியாகுமரி மாவட்டத்தை சொல்லலாம், இன்னும் சில இடங்களில் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகள் இருக்குது இல்லையா. அப்போ
அதை அவங்க தக்க வச்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு போராட்டம் மேற்கொள்வாங்க. அதில் கார்த்திக் சிதம்பரம் தன்னுடைய ஊர்லேயே தோற்று போகணும் அப்படின்னு விரும்ப மாட்டார். ஏன்னா கார்த்திக் சிதம்பரம் தான் வந்துட்டு அதை கண்காணிச்சிக்கிறாருன்னு நினைக்கிறாங்க, பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஆக இப்படி இந்த 2 கேண்டிடேட் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. அப்படியே தாவேக்காவுக்கு போங்களேன். பிரபுன்னு ஒரு கேரக்டர், நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, அவர் ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ அவர் ஒரு பக்கம், அவருக்குமே ஓரளவுக்கு அந்த ரீல்ஸ்லாம் போட்டு அந்த பசங்க யங்ஸ்டர்ஸோடைய ஓட்டெலாம் இருக்குன்னு பொழுது இது 4 இந்த ஓட்டுகள் பிரிகிறப்ப சீமான் அப்படிங்கிற ஒரு ஆள் இத்தனை வருஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறாப்புல, ஒரு கட்சியினுடைய தலைவர். அப்போ இந்த 4 பேரில் யார் ஸ்டார் கேண்டிடேட்? சீமான் தானே, அதில் மாற்று கருத்து இல்லை நமக்கு. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க பரிச்சயமான 3வது பெரிய கட்சியினுடைய தலைவர் அப்படின்னு பொழுது அந்த இடத்துல எட்ஜ் எடுத்து ஒரு கம்மி மார்ஜினில் ஜெயிச்சுடுவாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. ஆனால் தாவேக்கா வந்து கடந்த 10 மாதமாக அங்கே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தாவேக்கா வேட்பாளர் பிரபு வந்து கிட்டத்தட்ட எக்கச்சக்கமாக செலவு பண்ணி வீட்டுக்கு வீடு உட்காந்து பேசி வீட்டுக்கு வீடு எல்லாரும் கூட அறிமுகமாக இருக்கார். அவர் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுவார் இந்த எலெக்ஷனில். அவ்வளோ ஈஸியாக இருக்காது யார் அங்கே ஜெயிக்கிறதுக்கும். ஒருவேளை தாவேக்கா பிரபு ஜெயிச்சா கூட காரைக்குடியில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாதுங்கிற மாதிரிலாம் பேச்சு இருக்குது. இல்லை, நான் பிரபு ஜெயிப்பாருன்னு நான் பார்க்கல. பிரபு வந்துட்டு வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது. இல்லை, நாம் தமிழருக்குமே கட்டமைப்பு கிடையாது. ஆனால் நாம் தமிழரில் ஒரு எக்ஸ்டர்னல் அட்வான்டேஜ் இருக்குது. என்னென்னா, நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரை போட்டி போடுறாரு. பிரபுங்கிறவர் வந்துட்டு தாவேக்காவினுடைய முழு முதற் முகம் கிடையாது. தாவேக்காவினுடைய முகம் யார்? விஜய். ஒருவேளை விஜய் காரைக்குடியில் நின்றுந்தா மேபி விஜய் ஜெயிச்சிருக்கலாம். அதனால் பிரபுக்கு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அந்த கான்டெஸ்ட்குள்ளே இருந்தே அவரை வெளியில் தான் பார்க்குறேன். வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கிடையாது. இந்த 3 பேருக்கு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். யாருக்குன்னா, தேர்போக்கி பாண்டி ஜெயிக்கணும் ஒன்று, அப்படி இல்லைனா மாங்குடி திரும்பி எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்படணும், அப்படி இல்லைன்னா சீமான். நான் இந்த இடத்துல சீமானையும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திமுகவுக்கு அந்த கூட்டணி கட்சிக்கு பலம் இருக்குது, அதே போல் அமமுகவுக்கு அமமுக வாக்கு விழும், அது போக அதிமுக வாக்கு விழும், அவங்களுக்கு ஒரு பேஸ் இருக்குது, கட்டமைப்பு இருக்குது. அவங்களுக்கு ஏன் சீமானை சேர்த்துக்கணும்னா, சொன்ன இந்த புள்ளியெல்லாம் ஒன்று, அவருடைய ஊர் வந்து அந்த தொகுதியில் வருதுன்னு சொல்லப்படுது. அப்போ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் சில வாக்குகள் விழும். 2வது, இவ்வளோ அதாவது 3வது பெரிய கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்காப்புல, தொடர்ச்சியாக களமாறுறாப்புல, தொடர்ச்சியாக கத்திக்கிட்டே இருக்கிறாப்புல, விடாப்பிடியாக தனித்து நிற்கிறாப்புல. இந்த தனித்து நிற்கிற விஷயம், நான் யார் கூடயும் சேர்ந்துக்க மாட்டேன்னு சொல்கிறதே அவருக்கு தனிப்பட்ட ஒரு பலமாக இருக்குது. அப்போ இதையெல்லாம் கருத்தில் கொண்டு ஏன் வந்துட்டு ஒரு நட்சத்திர அந்தஸ்து இருக்கக்கூடிய ஒரு ஆள் நம்ம எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கக்கூடாதுன்னு அந்த மக்கள் நினச்சிட்டாங்க அப்படின்னா, அவர் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்க தான் நான் பார்க்குறேன். அது கூட எப்படி வரும்னாக்கா, இந்த 4 ஸ்பிட் ஆகுது. நீங்கள் சொன்னீங்க பிரபுக்கு ஒரு வேலை பார்க்குறாருன்னு சொல்லிட்டு, பிரபு ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு ஆளாக அங்கே தெரியுறாரு அப்படின்னு வச்சுப்போம். அவர் ஒரு 20% ஓட்டு எடுக்கிறாருன்னு வச்சுப்போம். மீதி இருக்கக்கூடியவங்க 3 பேரும் ஆளுக்கு 25, 30 அந்த மாதிரி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல எட்ஜ் எடுத்து ஒரு ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சீமானுக்கு. ஆனால் சீமானுக்கும் காரைக்குடிக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு கார்த்திக் சிதம்பரம்லாம் பேசியிருக்காரு. அப்படி பார்க்கும்பொழுது சம்மந்தமே இல்லாத ஊரில் சீமான் நிற்கும் பொழுது எப்படி ஜெயிக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஆக்சுவலாக என்னென்னா, சிவகங்கை மாவட்டத்தில் தான் அவருடைய சொந்த ஊர் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு அடிப்படையில் தான் அதை தேர்ந்தெடுத்து நிற்கிறாரு. 2வது, அந்த தொகுதியை சேர்ந்தவரா, அந்த தொகுதியில் சேர்ந்தவர் மட்டும் தான் போட்டி போடணுமா அப்படின்னா, தமிழ்நாட்டில் அப்படி பார்த்தா எல்லாருமே மாறி மாறி தான் போட்டி போடுறாங்க. இப்போ ஸ்டாலின் ஏன் குளத்தூரில் போட்டி போடுறாரு? ஸ்டாலினுக்கு குளத்தூருக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? உதயநிதி ஏன் வந்துட்டு சேப்பாக்கத்தில் போட்டி போடுறது? அது பேச்சு கிடையாது. நீங்கள் உதாரணத்துக்கு சிவி சண்முகம் வந்து விழுப்புரத்தில் போய் போட்டி போட்டார், திண்டிவனத்தில் போட்டி போட்டார், இப்போ தான் வந்து அவருடைய சொந்த ஊரில் போட்டி போடுறாரு. நிறைய பேர் வந்து தொகுதி மாறி மாறி தான் போட்டி போடுறாங்க. அதில் ஒன்றும் பெருசாக சிக்கல் இருக்கிறதா தெரில எனக்கு. 2வது வந்துட்டு, அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ, அந்த ஊரில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ தான் வேலை செய்வாங்க, வெளியிலேருந்து ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டால் வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது தான். கார்த்திக் சிதம்பரம் அப்படி சொல்லியிருக்காரு. சீமான் ஜெயிச்சுட்டா இந்த ஊர் பக்கமே வரமாட்டார், சீமானுக்குலாம் ஓட்டு போட்டுறாதீங்க அப்படிங்கிற மாதிரி. கார்த்திக் சிதம்பரம் அப்படி தானே பேசி ஆகணும், அவருடைய கேண்டிடேட் ஜெயிக்க வைக்கணும்ல. அப்போ அந்த மாதிரியான பிரச்சாரங்கள்லாம் எடுத்து வைக்கிறது ரொம்ப ரொம்ப இயல்பான விஷயம்தான். அதை கார்த்திக் சிதம்பரம் எடுத்து வைக்கிறாரு. இன்னொன்று கேட்டால், நான் என்ன கேட்குறேன்னாக்கா, காங்கிரஸினுடைய தலைவர் ராகுல் காந்தி இருக்கார்ல, அவருக்கும் கேரளாவுக்கு என்ன சம்பந்தம்? வயநாட்டில் ஏன் போட்டி போட்டார் அவர்? அதான் வந்து சிரிப்பு நகைப்புக்கூடியது தான். அது அங்கே வயநாட்டில் அவங்க என்ன பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க? சிபிஎம் அப்போ லெஃப்ட் வந்துட்டு எதில் போட்டி போட்டாங்க இல்லையா? லெஃப்ட் சொல்லியிருப்பாங்க ராகுல் காந்திக்கும் கேரளாவுக்கும் சம்மந்தம் கிடையாது, அவரே அங்கே வந்து போட்டி போடுறாருன்னு. அது கிடையாது. வெற்றி வாய்ப்பு எங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு கேண்டிடேட் பார்ப்பாங்க. அப்போ மக்களுமே வந்துட்டு, நீங்கள் ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குனாக்கா அவங்க அந்த இதுவெல்லாம் தாண்டி, உதாரணத்துக்கு ஜெயலலிதா இருக்காங்கனாக்கா, ஜெயலலிதா ஆர்கே நகரில் போட்டி போட்டிருக்காங்க, தேனி மாவட்டத்தில் போட்டி போட்டிருக்காங்க, ஆண்டிப்பட்டி, ஸ்ரீரங்கத்தில் போட்டி போட்டிருக்காங்க, பர்கூரில் போட்டிருக்காங்க, ஒசூரில் அந்த பக்கம் வடக்கில். ஆக அவங்களுக்கு தலைவர்களுக்கு வந்துட்டு இந்த தொகுதிக்குள்ளே தான் அடக்கணும் அப்படின்லாம் கிடையாது. அவங்க வந்துட்டு எங்கே வெற்றி வாய்ப்பு இருக்குது, எங்கே நமக்கு பலம் இருக்குது அப்படின்னு போய் அங்கே நிற்பாங்க. 2வது, மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஒரு குறிப்பிட்ட கட்சியினுடைய தலைவர் போட்டி விட்டு அங்கே ஜெயிக்கிறாங்கனாக்கா
நமக்கு ஏதோ நல்லது நடக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் வாக்களிச்சிடும். விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றதா, ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்றதான்னு தெரியல. ஏன்னா விஜய் பேசாம போயிட்டாரு. அந்த வாகனத்துல மட்டும் மேல வந்து எல்லாரையும் அப்படி கை காட்டிட்டு அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் பண்ணியிருக்காருல்ல, இது எவ்வளவு தூரம் ஓட்டை பிரிக்குங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க விஜய் பேசிலாம் ஓட்டு கூடுன்னா நான் நம்பல. விஜய் பேசினா அப்படியே வந்துட்டு விஜய் முகத்தை பார்த்தா விஜய் வந்துட்டு அங்க போயிருக்கிறதே ஒரு இம்பாக்ட் தான். விஜய் பேசிலாம் ஒன்றும் அங்கே 10 ஓட்டு கூட போகிறது கிடையாது. விஜய் போய் அந்த கிரவுண்டில் அங்கே களமாடி இருக்கிறது, அதாவது அவர் போய் கொஞ்சம் நேரம் பயணிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து பிரபுவுக்கு வந்து கூடுதல் சப்போர்ட். ஆனா விஜய் பேசாம போயிட்டாரு. விஜய் பேசுவார்னு விஜய் வந்து நின்று பேசக்கூடிய இடத்துல கூட்டியிருந்த கூட்டமே பெரும் கூட்டம். அந்த கூட்டமே ஏமாந்து போயிருச்சுல. அந்த விரக்தியில் இவர் பேசி என்ன 10-15 நிமிஷம் நாங்கள் சொற்பொழிவு ஆற்ற போறாரா, இல்லை அரசியல் கருத்துக்களை விவரிக்க போறாரா, பல 10 மேடைகளில் பேசினதா அங்கேயும் பேச போறாரு. டிவிகே டிஎம்கே தீய சக்தி, நான் தூய சக்தி, எனக்கு அவங்களுக்கு தான் போட்டி, இதுதான் பேச போறாரு. புதுசாக என்ன பேச போறாரு. அதனால அதெல்லாம் இம்பாக்ட் கிரியேட் பண்ண நினைக்கிறேன் நான். அந்த கிரவுண்டில் போயிருக்காரு அப்படிங்கிற அந்த வகையில் வந்து பிரபு லக்கின்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் போயிருக்கிறதே ஒரு 10 தொகுதி தான். அந்த 10 தொகுதியில் இதுவும் ஒரு தொகுதின்னும் பொழுது பிரபு வந்து நினைச்சு பார்ப்போம், பரவாயில்ல, நீங்கள் அதுவும் கிடைக்காம பல வேட்பாளர் இருக்காங்க, இல்லை எல்லாம் பொம்மையை வச்சு ஓட்டு கேட்டு போய்கிட்டு இருக்காங்க, ஃபோட்டோ வச்சு ஓட்டு கேட்டு போய்கிட்டு இருக்காங்க விஜய் இல்லாதால. ஆக அந்த இம்பேக்ட் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு 15 வாங்குற இடத்துல பிரபு 20 வாங்கலாம், 22 வாங்கலாம். ஆனால் நான் பிரபுவையுமே வந்துட்டு குறைச்சி மதிப்பிட்டு நான் புறந்தள்ள விரும்பலை. நீங்கள் மற்ற தொகுதிகள்லாம் என்ன கேட்டிங்கனாக்கா தாவேக்கா வந்துட்டு ஒரு 12, 10, 8 அந்த மாதிரி வாங்குவாங்க. ரூரல் கான்ஸ்டிடுவன்சிலாம் 6, 8 தான் வாங்குவாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சோஷியல் மீடியா தாக்கம், அந்த கேண்டிடேட் வந்துட்டு கடந்த 1.5 வருஷமாக வந்துட்டு அது செயற்கையோ இல்லை இயற்கையோ, நம்ம பொதுவாக அரசியல்னாலே அதானே, நம்ம வந்துட்டு கேண்டிடேட் ஆக போகிறோம் தெரிஞ்ச உடனே நம்ம நிறைய வேலைகள்லாம் பார்க்க ஆரம்பிப்போம். நிறைய அதுவும் ஒரு வீடியோலாம் எடுத்து போடுறாருன்னும் பொழுது அது ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். அது ஊருக்குள்ளே குறிப்பாக யங்ஸ்டர்ஸ் பிலோ 30 கீழே வந்து நிறைய பேருக்கு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். அந்த வகையில் ஒரு கணிசமான வாக்குகள் பெறுவார்னு நினைக்கிறேன். அவர் பெறக்கூடிய அந்த வாக்குகள் தான் சீமானுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ சென்னை மாதிரியான தொகுதியில் கள நிலவரம் வேறு. ஆனால் ஊர் சைடெல்லாம் போயிட்டோம்னா பெரும்பாலும் மண்ணின் மைந்தர்களுக்கு தான் அந்த பகுதி மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது காங்கிரஸில் மாங்குடியாக இருக்கட்டும், அமமுக வேட்பாளர் பாண்டியா இருக்கட்டும், இப்போ அவங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு சாய்ஸாக அந்த பகுதி. இல்லை, அதை சொல்கிறேன். நான் வந்துட்டு வெறும் சீமான் அப்படியே ஜெயிச்சிட போகிறார் அப்ரூப்டா அப்படின்லாம் நான் சொல்ல வரல. சீமானுக்கு ஒரு வாய்ப்பு இருப்பதா பார்க்குறேன். முதல் முறை சட்டமன்றத்துக்கு போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். அது காரணம் நான் சொல்கிறது பிரபு பிரிக்க போகிற வாக்கு. இவர் ஒரு 3 ட்ரை கார்னர் கான்டெஸ்ட்டாக மாற போது. ஏன்னா இவர் வந்துட்டு ஒரு லீடர் வேல்யூ உள்ள ஒரு ஆள், அதனால் ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பார்க்குறேன். தவிர மற்றபடி நீங்கள் தனிப்பட்ட ஒரு கேண்டிடேட்டாகவே வந்து அவங்க 2 பேரும் பலமான ஆட்கள் தான். நீங்கள் தேர்போக்கி பாண்டியா இருக்கட்டும், இன்னும் கேட்டிங்கனாக்கா கடந்த தேர்தலில் அதிமுகவும் அமமுகவும் பெற்ற வாக்குகளை நம்ம கன்சாலிடேட் பண்ணி பார்த்தோம்னாக்கா அதிமுக ஈஸியாக ஜெயிச்சிரும் போல தெரியுதாங்க, அமமுக ஈஸியாக ஜெயிச்சிரும் போல தெரியுது நமக்கு அதிமுக கூட்டணி. ஆக அந்த வகையில் அதே மாதிரி இப்போ ஓட்டு விழுன்னு நம்ம நம்ப முடியாது. ஆக மொத்தம் இவங்க 2 பேர் டஃப் ஃபைட் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் தேர்போக்கி பாண்டியும் டஃப் ஃபைட் கொடுக்க போகிறாரு, மாங்குடியும் டஃப் ஃபைட் கொடுக்க போகிறாரு, இவருமே வந்துட்டு களத்தில் இருக்க போகிறாரு. அப்போ இதில் ஈக்குவேஷன் எப்படி மாறப்போகுது தான் கேள்வி. உதாரணத்துக்கு அமமுகவுடைய வாக்குகள் வந்துட்டு அப்படியே அந்த சமூக பலத்தோடு திருப்பி இவருக்கு வரப்போதா, வந்துருச்சுன்னா தேர்போக்கி பாண்டிக்கு பலம், அதிமுக அமமுக ஓட்டு வந்துட்டு அழகாக டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு எந்தவித சிக்கலும் இல்லாமல் அப்படின்னாக்கா கிளியர் கட்டாக தெரிஞ்சிடும் தேர்போக்கி பாண்டி தான் ஜெயிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது, அதிமுக ஓட்டு அமமுகவுக்கு போல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சிக்கல் வந்துச்சுன்னா அந்த இடத்துல தான் வந்துட்டு ரொம்ப டைட்டாக மாறும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல காங்கிரஸுக்கு ஹெல்ப் பண்ணும். இன்னும் கேட்டிங்கனாக்கா காங்கிரஸுக்கு திமுகவும் நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சீமானுக்கு ஹெல்ப் பண்ணுமோன்னு நினைக்கிறேன். இதில் சீமானுக்கு இன்னொரு சிக்கல் இருக்குது. சீமான் இருக்கிற சிக்கல் என்னன்னாக்கா பிரபு பெறப்போகிற வாக்குகள் எந்த வயசுக்கு உட்பட்டது. பிரபு யங்ஸ்டர்ஸ் இப்போ என்னன்னா அந்த 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய வாக்குகளை பிரபு நிறைய வாங்கிட்டாருனாக்கா அந்த இடத்துல சீமானுக்கு ஒரு டேமேஜ் ஏற்படும். அதாவது நாம் தமிழருக்கு யூஸ்வலாக விழுந்திருந்த வாக்குகள் என்னது, அந்த 18 to 35. அப்போ அது ஓரளவுக்கு குறைவாக 2 பேரும் சமமாக பிரிச்சு. அந்த 30 வயசு யங்ஸ்டர்ஸ் ஓட்டு சொல்கிறீங்களா, அதில் 2 கேட்டகரி இருக்குல்ல. ஒன்று மெச்சூரிட்டியான ஓட்டு, அன்மெச்சூரிட்டி ஓட்டு. அன்மெச்சூரிட்டி ஓட்டு தாவேக்கா, மெச்சூரிட்டி இளைஞரோட ஓட்டு நாம் சீமான். தமிழ் தேசியம் அப்படிங்கிற அந்த கருத்தியலுக்காக போய் நிற்கிறவன், கருத்தியலோடு கொள்கையோடு விவரம் தெரிந்தவர்கள் அல்லது அரசியல்லாம் என்னன்னு தெரிந்தவர்கள், மெச்சூரிட்டியானவர்கள் யோசிக்கக்கூடியது சீமானா இருக்குமா? அரசியலை இந்த புள்ளியிலிருந்து அணுகணும். அது சரியான அரசியலா இல்லை அது நமக்கு ஏற்பில்லையாங்கிறத விட்டுருவோம். ஆனால் அரசியல்னால் அது ஒரு கருத்தியல் மேலே கட்டமைக்கப்படணும், அது கொள்கை கோட்பாடின் மேலே கட்டமைக்கப்படணும் அப்படிங்கிற புரிதல் இருந்து திராவிடத்துக்கு மாற்று தமிழ் தேசியம் அப்படிங்கிற புள்ளியில் நகரக்கூடிய சீமானை விரும்பி போகிறவர்கள் அவருக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது சரியாக தப்பாங்கிறது வேற. அவர் சீமான் பேசுகிற தமிழ் தேசியம் சரியாக தப்பாங்கிறது அதை விட்டுருவோம் நம்ம, அது தனி டிஸ்கஷன். ஆனால் அவர் மாற்று கருத்தியில் முன்வைக்கிறாரு. அவர் தனியாக
நான் வேறு செயல் திட்டங்கள்லாம் வச்சுருக்கேன்னு சொல்கிறாப்புல. அது எடுபடுமா எடுபடாதாங்கிறதெல்லாம் அதை விட்டுரும். ஆனால் அவருக்கு வந்து ஒரு அரசியல் நோக்கு இருக்குது. அந்த நோக்கு வந்துட்டு தெளிவாக இருக்குது. அது அந்த நோக்கு சரி தப்புங்கிறது வேறு டிபேட். ஆனால் இதில் எதுவுமே இல்லாத கேட்டகரி தான் தாவேகா. ஆனால் அதில் தான் என்ன சிக்கல்னாக்கா, இந்த தாவேக்காக்கு விழுந்த வாக்குகளுமே கடந்த காலங்களில் நாம் தமிழருக்கு விழுந்திருக்கும் மாற்றுங்கிற புள்ளியில். இப்போ அது வந்து கொஞ்சம் குறைய போகுது நாம் தமிழருக்கு. ஆனால் அதையெல்லாம் மீறி அந்த அபோவ் 30-40 எல்லாமே நாம் தமிழருக்கு இப்போ வாக்களிக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன் சில இடங்கள்லாம். அப்போ அந்த புள்ளியில் அந்த வாக்குகள்லாம் ஓரளவுக்கு கன்சாலிடேட் ஆகி வந்து ஒரு 30% ஓட்டு வந்துட்டு சீமானால் கெயின் பண்ண முடிஞ்சிச்சுனாக்கா நிச்சயமாக சீமான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஈஸி கிடையாது. நீங்கள் தேர்போக்கி பாண்டியையும் மாங்குடியையும் தாண்டி ஜெயிக்கிறதும் ஈஸி கிடையாது. அதுக்காக சீமானுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறதையும் நம்ம சொல்லிட முடியாது. சீமானுக்கு 50-50 வச்சுக்கலாம். சீமான் ஜெயிக்கவும் வாய்ப்பு இருக்குது, தோக்கவும் வாய்ப்பு இருக்குது. இப்படி வச்சுக்கலாமா? நீங்கள் சொன்ன அந்த கள நிலவரத்தின் அடிப்படையில் 4 முனை போட்டியில் தாவேகா பிரபு வந்து வெற்றி வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி திமுகவுக்கும் காங்கிரஸ்க்கு நடுவில் ஒரு உட்கட்சி பூசல் மாதிரி ஒரு மாதிரியா போய்கிட்டு இருக்கு. அதனால சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மாங்குடி கொஞ்சம் டவுட்டு தான். ஏன்னா கள நிலவரம் வேறையா இருக்கலாம். ஏன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் நடந்த முட்டல் மோதல்லாம் நம்ம பார்த்தோம். அதனால அந்த காங்கிரஸ் வேட்பாளர்களே உண்மையான காங்கிரஸ் வேட்பாளர்கள், உண்மையான காங்கிரஸ் தொண்டர்கள்லாம் தாவேக்கா பக்கம் அப்படின்னு விஜய் பேசினது அல்லது காங்கிரஸாரே பேசின விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதனால காங்கிரஸாரே தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டுருவாங்களோங்கிற ஒரு பார்வை, அல்லது அந்த காங்கிரஸ் வேட்பாளருக்கே கிடைக்காம போயிருமே அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. அப்ப மாங்குடியையும் அதுல இருந்து கழட்டி விட்டு சொல்றது மாதிரி நடந்துச்சுன்னா காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் வாக்காளர்கள் வந்துட்டு தாவேக்காவுக்கு போட்டாங்கன்னாக்கா அது தேர்பாக்கி பாண்டிக்கு ஈஸியாக போயிடும். அதுதான் கேட்குறேன். அப்போ காரைக்குடியை பொறுத்த வரைக்கும் கள நிலவரத்தின் அடிப்படையில் நீங்கள் சொன்ன அந்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில் தேர்போக்கி பாண்டி அமமுக வேட்பாளரா சீமானா இவங்க 2 பேருக்குள்ள தான் போட்டி அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமாம், நீங்கள் சொன்ன மாதிரி நடந்துச்சுனாக்கா அப்போ வந்துட்டு சப்போஸ் காங்கிரஸ் அங்கே செல்வாக்கு எழுந்துருச்சு, திமுகவும் வந்துட்டு சரியாக வேலை பார்க்காம விட்டுட்டாங்க அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக தேர்போக்கி பாண்டிக்கு அட்வான்டேஜாக போயிடும். அப்போ அங்கே வந்து சீமானு கொஞ்சம் வாய்ப்பு குறைவாகப்படும். அந்த கான்டெஸ்ட் வந்துட்டு 3 பேருக்கு மத்தியில் இருந்தால் தான் சீமானுக்கு வாய்ப்பு நான் பார்க்குறேன். அப்போ மாங்குடியும் டஃப்பாக பேட்டில் பண்ணணும், தேர்போக்கி பாண்டியும் டஃப்பாக பேட்டில் பண்ணணும், சீமானும் டஃப்பாக பேட்டில் பண்ணணும். அதாவது நான் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்னா, இவங்களோட டஃப்பான பேட்டில் போச்சுன்னா 3 பேரில் யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் வருவாங்கன்னே தெரியாது நமக்கு. ஆனால் அந்த வாக்கு சதவீதங்கிறது வந்துட்டு 27, 28, 29 இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். 1% தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 3 பேரும் அந்த 1, 2, 3 இருப்பாங்க. 3 பேருமே கணிசமான வாக்குகளை பெற்றிருப்பாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸில் 1, 2, 3 பிளேஸ் எடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, ஒருவேளை சீமான் காரைக்குடியில் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே போனான்னா அடுத்த விஜயகாந்த் அப்படிங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கலாமா? அது விஜயகாந்த் வந்துட்டு அன்னைக்கு நாக்கம் அடிச்சது காரணம் வேற. அங்கே விஜயகாந்த் மாதிரி சீமான் சட்டசபையில் காரசாரமாக வாதங்களை முன்வைப்பார். ஆனால் என்னன்னா, நீங்கள் சட்டமன்றத்தை வந்துட்டு அப்படிலாம் போயிட்டு சடார்னு போயிட்டு நீங்கள் நிறைய பேசுறதுக்கெல்லாம் வாய்ப்புலாம் கொடுத்துட மாட்டாங்க. கேள்வி நேரம்னு ஒன்று சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் சீமான் கடை வெட்டுவார் கேப்ல அப்படின்னு. கேள்வி நேரம் தான் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் அதுக்கு சபாநாயகர் ஒத்துக்கணும். நீங்க பேசும்போதே உட்காருன்னு. சட்டமன்றத்துல சீமான் பேசணும் அவசியம் இல்லை. சட்டமன்றத்தை வெளியில பிரஸ் மீட்டை சந்திச்சாலே போதும். பிரஸ் மீட் அது எல்லாம் ஓகே தான். ஆனால் சட்டமன்றத்துக்கு போறதுங்கிறது நல்லது. சட்டமன்றத்துக்கு நம்ம வெளியிலே கத்திக்கிட்டு இருக்க முடியாது ரொம்ப நாள். சட்டமன்றத்துக்குள்ள போய் பேசணும். எப்பயுமே வந்துட்டு நீங்க வெளியில பேசுறத விட சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு தான் வலிமை அதிகம். அது அவை குறிப்பிட ஏறும். அது காலத்துக்கும் அது ரெக்கார்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் உங்கள் தொகுதி மக்களுக்காக பேச போகிறீங்க. அது ஒட்டுமொத்தமாக கவனம் பெறும். நீங்கள் அந்த ரெக்கார்டட் வீடியோ இருக்கும், இல்லை சில நேரங்களில் லைவ் அடிக்கப்படும். எதிர்கட்சி பேசினா டெக்னிக் கிளிச் வந்துடும், அது வேறு விஷயம் கேமராவில். ஆனால் உங்களுக்கு ஒரு வலிமை, அது நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகிறோன்னும் போது வலிமை. ரெண்டாவது அது ஜனநாயகத்துக்கும் ஆரோக்கியம் நான் பார்க்குறேன். வெறும் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் காரைக்குடி தொகுதி மக்கள் யோசிச்சிருப்பாங்களே, சீமான் மாதிரியான ஒரு ஆளு நம்ம தொகுதிக்கு வேட்பாளராக வேணும். அந்த புள்ளி தான் சொன்னேன் நான். அந்த தனிப்பட்ட கேண்டிடேட்னுடைய வேல்யூவுக்கு ஓட்டு போடணும்னு நினச்சாங்கனாக்கா ஓட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி போட்டானா சீமானுக்கு வெற்றி வாய்ப்பு இன்னும் கூடும். நீங்கள் சப்போஸ் அவர் சட்டமன்றத்துக்கு போகிறாரு, இப்போ பலதரப்பட்ட ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருக்காங்க சட்டமன்றத்துக்குள்ளே. நம்ம ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் மட்டும் கிடையாது. திமுக எம்எல்ஏ மட்டுமா இருக்காங்க, திமுக எம்எல்ஏ இருக்கிறாங்க, அதிமுக எம்எல்ஏ இருக்கிறாங்க, பாஜக எம்எல்ஏ இருக்காங்க, காங்கிரஸ் எம்எல்ஏ இருக்கிறாங்க, இடதுசாரி எம்எல்ஏ இருக்கிறாங்க, விசிக எம்எல்ஏ இருக்கிறாங்க, பாமக எம்எல்ஏ இருக்கிறாங்க. இவ்வளோ பேர் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ இருக்கிறாரு. இன்னும் சின்ன சின்ன கட்சிகள், இதர கட்சிகள், இஸ்லாமிய கட்சிகளில் இருக்கக்கூடிய பல எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. கொங்குநாடு மக்கள் கட்சி அந்த கட்சியிலேருந்து எம்எல்ஏ இருக்கிறாங்க. இப்படி பலதரப்பட்ட கருத்தியல்கள் அங்கே வந்துட்டு சட்டமன்றத்தில் வந்துட்டு கருத்தியை கொண்டிருக்கக்கூடிய இயக்கங்கள் வந்துட்டு அந்த ரெப்ரசன்ட் பண்ணி போன ஆட்கள் அங்கே பேசுகிறாங்க. அப்படி தமிழ் தேசிய கட்சின்னு சொல்லிட்டு தன்னை அடையாளப்படுத்தி கூட நாம் தமிழர் வந்து ஒரு ஆள் அங்கே போய் பேசும்பொழுது அது சட்டமன்றத்துக்கு ஆரோக்கியம்.
அவர் தரப்பு அதை தவற வைப்பார். சில பிரச்சனைகளில் முக்கியமான இடங்களில் அவர் வாய்ப்பு கொடுக்கப்படலாம். பண்ண சட்டமன்றமே குறைவாக தான் நடக்குன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் ஒரு வலிமை தானே, ஒரு கட்சி இத்தனை நாளாக போராடி ஒருத்தர் சட்டமன்றத்துக்குள்ளே போயிட்டாருனால அதுவே பெரிய விஷயம் தானே. நிச்சயமா. உங்களோட தனிப்பட்ட முறையில் சீமான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான்லாம் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன், ரொம்ப ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வந்துட்டு சீமான் பேசுகிற அரசியல் மேலே சுத்தமாக ஈடுபாடு கிடையாது. எனக்கும் அதே தான். ஆனால் சீமான் ஜெயிக்கணும்னு நானும் ஆசைப்படுறேன். சீமான் வந்துட்டு எடுத்து முன்வைக்கிற அந்த வாதங்கள் மீது எனக்கு வந்துட்டு ஏற்பு கிடையாது. அது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு நம்புற ஆள் நான். அதே போல் அவர் வந்துட்டு எல்லாமே வந்துட்டு க்ளோரிஃபை பண்ணி பெருசாக, அதாவது யதார்த்தத்துக்கு ஒவ்வாத விடயங்களை பேசுகிறாருங்கிறது ஒரு பக்கம். இந்த நிலத்துக்குன்னு ஒரு அரசியல் மாண்பு இருக்குது, இந்த நிலத்துக்குன்னு ஒரு அரசியல் நீரோட்டம் இருக்குது. நம்ம அரசியல் நீரோட்டம் அப்படிங்கிறது என்னன்னாக்கா திராவிட அரசியல் நீரோட்டத்தில் தான் கடந்த 60 ஆண்டுகளாக இயங்கிக்கிட்டு இருக்கோம். திமுக அதிமுக மாறி மாறி ஆட்சி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாவின் வழி நின்று தான் இந்த 2 திராவிட கட்சிகளும் ஆண்டுகிட்டு இருக்காங்க. பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் முரண்னாக்கா ஆமாம், முரண்பட்டு தான் அண்ணா வந்து கட்சி தொடங்கினார் அப்படிங்கிறது தான் தெரியும். ஆனால் அட்லாஸ்ட் வந்துட்டு திராவிடம் அப்படின்னு வரும்பொழுது திராவிடத்துக்கு எதிராக ஒரு விடயம் வந்து நிற்கிறப்ப பெரியாரை வந்து ஒரு கூர்தீட்டப்பட்ட வாளாக வந்துட்டு திமுக பார்த்து அதை கையில் எடுத்து சமர் செய்கிறாங்க. அதிமுக ரொம்ப கான்சியஸாக அவங்களுமே கூட அண்ணாதுரை என்ன சொன்னாரோ அதில் வந்து நம்ம பயணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் இவர் பெரியாரே மண்ணுன்னு சொல்கிறாப்புல, திராவிட கட்சிகள் தேவையில்லைன்றாப்புல, இவர் வந்து திராவிட கட்சிகளை வெறும் அந்த பெயர் அளவில் சுருக்கி பார்க்குறாப்புல அப்படிங்கிற நிறைய சிக்கல் இருக்குது எனக்கு. என்னன்னாக்கா திராவிடம் அப்படிங்கிறது வந்துட்டு அவருக்கு சிக்கலாக இருக்கான். இந்த மாதிரி வந்துட்டு தமிழ்னு சொல்கிறதுல உங்களுக்கு என்ன சிக்கல், திராவிடம் ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் விட்டுருங்க. திராவிடங்கிற ஐடியாலஜியாக அவங்க வந்து முன் வச்சு அவங்களுமே வந்துட்டு தமிழர்களுக்கான அரசியல்னு சுருங்கிட்டாங்க, திமுக அதிமுக எல்லாருமே. அப்போ அந்த 2 கட்சியும் நிறைய செஞ்சுருக்கிறாங்க, நிறைய டிபேட்டபிளும் இருக்குது, அதெல்லாம் ஓகே தான். அதுக்காக இப்படி ஒரு உடைச்சிட்டு, ஒரு பெரியாரை உடைச்சிட்டு நம்ம ஒரு வேலை பார்க்கணும்னு நினைக்கிறாப்புல. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, மேபி அவர் 8% வாக்குகள் எடுத்துருக்கிறாப்புல, அதை நம்ம ஒன்றும் மாற்றிக்கிறது கிடையாது. ஆனாலும் கூட அதில் நமக்கு ஏற்பு இல்லை அப்படிங்கிறது. ஆனால் அவர் 10-15 வருஷமாக தொடர்ச்சியாக சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காப்புல, முழங்கிட்டே இருக்காப்புல, சமரசம் இல்லாமல் வேலை பார்க்குறாருங்கிறதுக்காக அவர் சட்டமன்றத்துக்கு போகட்டுமே, அது அவருக்கு புது அனுபவத்தை கொடுக்கும். அவங்க கட்சி வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு இனி சட்டமன்றத்துக்கு ஒரு வேளை போனாருன்னா அவர் முடிவுலாம் மாற்றிக்கலாம்ல. நிச்சயமாக திராவிட கட்சியோட கூட்டணி கூட வச்சுக்கலாம், இன்னொரு 10 பேர் 20 பேராக கூட சட்டமன்றத்துக்கு கூட்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு உருவாகலாம். நீங்கள் சொன்ன மாதிரி தான், அதே கருத்தில் தான் நானும் உடன்பட்டு நிற்கிறேன். சீமான் பேசக்கூடிய அந்த கொள்கை ரீதியான கருத்து ரீதியான கருத்துக்களில் எக்கச்சக்க மாற்று கருத்து எனக்கும் இருக்குது. ஆனால் சீமான் ஒரு போராளியாக சீமான் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ளே வந்தால் ஒரு ஆரோக்கியமான ஒரு டிபேட்டபிள் நடக்கும், ஒரு ஆரோக்கியமான விவாதம் முன்னெடுக்கப்படும் அப்படிங்கிற கோட்பாட்டின் அடிப்படையில் ஜீமான் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு வர மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.